செய்திகள் தொடர்கின்றன. எதிர்காலத்தில் 8 வீதத்துக்கும் அதிகமான பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு அதிக அளவில் வெளிநாட்டு நிதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் தெரிவிக்கிறார். இதுகுறித்து அதிக பொறுப்பு தனியார் துறையினர் வசம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வங்கியற்ற நிதி நிறுவனங்களின் பணிப்பாளர்கள் மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரிகளின் கருத்தரங்கொன்று கொழும்பில் இன்று நடைபெற்றது. தனிநபர் வருமானம் $4000 என்ற வரம்பை கடந்த பின்னரான வங்கியற்ற நிதி நிறுவனங்களின் பொறுப்பு என்ற துணைப்பொருளில் இந்த கருத்தரங்கு நடைபெற்றது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சியை எதிர்வரும் சில வருடங்களுக்குள் 8 வீதமாக பேணுவதற்கு நமது சேமிப்புகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். நமது உள்நாட்டு சேமிப்புகள் அவ்வாறானது ஒரு வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல போதுமானதாக இல்லை. அதனால் வெளிநாட்டு சேமிப்புகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். பங்கு சந்தை முதலீடுகள், வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்களின் பணவரவை போன்று அரசாங்கத்தின் முயற்சியின் மூலமும் வெளிநாட்டு நிதி வருகிறது. அரசாங்கம் உதவிகள் மற்றும் கடன்களை தேவையான அளவு பெற்றுக் கொண்டுள்ளது. வெளிநாட்டு சேமிப்புகளை பெற்று இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு தற்போது தனியார் துறைக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அம்பாறை வடினாகல பகுதியில் மீண்டும் நில அதிர்வுகள் சில உணரப்பட்டுள்ளன. நேற்று பிற்பகல் இந்த நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். நேற்று மாலை 6:45, இரவு 7 மணி மற்றும் 7:25 அளவில் 3 நில அதிர்வுகள் உணரப்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் குறிப்பிடுகின்றனர். இதேவேளை இந்த நில அதிர்வுகள் தமது நில அதிர்வு கண்காணிப்பு மையங்களில் பதிவாகவில்லை என புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கப் பணியகம் தெரிவித்துள்ளது. எவ்வாறாயினும் குறித்த பிரதேசங்களில் உணரப்பட்ட நில அதிர்வுகள் குறித்து தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு அம்பாறை பகுதியில் 3 நடமாடும் நில அதிர்வு அவதானிப்பு நிலையங்களை அமைக்கவுள்ளதாகவும் பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதற்கமையவே இன்று மாலை அம்பாறையில் நில அதிர்வு அளவீட்டுமானி பொருத்தப்பட்டது. அம்பாறை வடினாக்கள மற்றும் அதனை சூழ உள்ள பல பகுதிகளில் நில அதிர்வுகள் சில பதிவாகின. அம்பாறையில் இடம்பெற்ற சிறிய அளவிலான நில அதிர்வுகள் தொடர்பில் ஆராய்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டன. புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் அம்பாறை வடினாக்கள பகுதியில் மீண்டும் நில அதிர்வு பல்லேக்கள கண்காணிப்பு நிலையத்தில் பதிவாகியது. புவி சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகம் அம்பாறை வடினாகல மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இன்று காலையும் நில அதிர்வு பதிவாகியது. இது எந்த ஒரு நிலையத்திலும் பதிவாகவில்லை. நில அதிர்வு தொடர்பாக அவதானிப்பதற்கு 3 நடமாடும் நிலையங்கள் அமைக்கப்பட்டன. தொடர்ந்தும் ஏற்படும் இந்த நில அதிர்வுகளை ஆராய்வதற்கான வழி என்ன? அபாயத்திலிருந்து மக்களின் வாழ்க்கையை பாதுகாப்பதற்கும் நில அதிர்வுகளை அறிவதற்குமான தொழில்நுட்பம் எப்போது ஏற்படுத்தப்படும்? பத்திரிகைகளில் இன்று வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் இனி. ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனத்தில் ஊடகங்களுக்கு தடை விதித்தவர்கள் தொடர்பில் அறிந்து கொள்ள மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் காணப்படுகின்றனர். ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டமைக்கும் தமக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சத்தநாயக்க தெரிவிக்கின்றார். இந்நிலையில் இவ்வாறு தடை விதிக்கப்பட்டமைக்கும் தமக்கும் தொடர்பில்லை என தெரிவித்துள்ள கட்சியின் ஊடக பேச்சாளர் கயந்த கருணா திலக்க அதற்கான பதிலை பொதுச் செயலாளரிடம் கேட்டறிந்து கொள்ளுமாறு குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் ஊடகப் பிரிவு முழுமையாக கட்சித் தலைவரினால் நிர்வகிக்கப்படுவதாக பொதுச் செயலாளர் திசாத்த நாயக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கான அனுமதி பத்திரம் வழங்கும் நடவடிக்கைகள் என்னால் முன்னெடுக்கப்படவில்லை. அந்த நடவடிக்கைகளை எமது ஊடக பிரிவே பொறுப்பேற்றிருந்தது. அது குறித்து ஆராய வேண்டும். சம்மேளனத்தின் பிரதிநிதிகள் தொடர்பான பொறுப்பை என்பசம் இருந்தது. சம்மேளனத்தில் கலந்து கொள்வதற்கான அனுமதியை பெற்றுக் கொள்வதற்காக அனைவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இதன் பிரகாரம் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இது தொடர்பிலான மேலதிக விளக்கங்களை பெற்றுக் கொள்ள வேண்டுமாயின் நாளை பொதுச் செயலாளரிடம் கேளுங்கள். காரணம், சம்மேளனம் தொடர்பிலான அனைத்து நடவடிக்கைகளும் அவர் பொறுப்பிலேயே காணப்பட்டன.
සම්මේලනය සංවිධානය කිරීමේ இதனை கேட்டமைக்காக நன்றிகளை தெரிவிக்கிறேன். சம்மேளனத்தினை ஏற்பாடு செய்யும் முக்கிய பொறுப்பு என்னிடமே இருந்தது. அதேபோன்று சம்மேளனத்தின் நடவடிக்கைகள் பல தரப்பினருக்கு பிரித்து வழங்கப்பட்டன. அதன் இரு பிரிவுகளில் முதலாவது பிரசார நடவடிக்கைகள் மற்றும் ஊடக பிரிவு, மற்றைய பிரிவு பாதுகாப்பு மற்றும் ஊடகங்களுடனான நடவடிக்கைகள் ஆகிய இரு பிரிவுகளும் எனது பொறுப்பின் கீழேயே காணப்பட்டன. அவற்றை நான் எதிர்க்கட்சித் தலைவரின் பாதுகாப்பு பிரிவிடமும் எதிர்க்கட்சித் தலைவரின் ஊடக பிரிவிடமும் கையளித்தேன். அங்கேயே இது தொடர்பில் தீர்மானிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் நற்பெயரை பாதிக்கும் வகையில் சுவரொட்டிகளை ஒட்டும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த நடவடிக்கைகளுக்கு தாமே பொறுப்பாக நின்று செயற்பட்டதாக மங்கள சமரவீர தெரிவித்திருந்தார். பிரேஸ்லெட் வழங்குவோம், தங்கச்சங்கிலி வழங்குவோம், வயலட் அக்காவின் மகளை துபாய்க்கு அனுப்புவோம், பொடி சுதுவியின் மரக்கறிகளை டோக்கியோவுக்கு அனுப்புவோம். இவற்றை நாம் 100 நாட்களுக்குள் செயற்படுத்துவோம் என்று நாட்டை பொறுப்பேற்றார். இவை எதையும் நிறைவேற்ற முடியாத ஒரு அரசாங்கத்தை கொண்டவராக ரணில் விக்ரமசிங்க வரலாற்றில் பதியப்பட்டுள்ளார். මේ ඉතිහාසයේ කමාන්ඩුව හැටියට මේ වෙනකොට රනිල් වික්‍රමසිංහ ඉතිහාසගත වෙලා ඉවරයි. රනිල් වික්‍රමසිංහ මහත්මයා අද ජනතාව නොමග යවලා ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஜனாதிபதி ஜோர்ஜ் புஷின் பெயரை விற்றார், மகா சங்கத்தினரின் பெயரை விற்றார், எமது பெயரையும் விற்கின்றார். ஜோர்ஜ் புஷ் ஜனாதிபதிතුමාගේ නම විකුණනවා, ඒ වගේම අපෙත් නම විකුණනවා. අධ්‍යාපනයේ கல்வியை கொலை செய்தது மட்டுமல்ல, மாணவர்களையும் கொலை செய்வதற்கு முயற்சி செய்துள்ளார். மாணவர்களை கடத்துவதற்கு முயற்சித்துள்ளார். பாடசாலைகளை மூடியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட இந்த சேறுபூசும் சுவரொட்டி பிரச்சாரம் காரணமாக அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டர்நாயக்க குமாரதுங்கவின் கோபத்திற்கு மங்கள சமரவீர இலக்காகியதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எனினும் மங்கள சமரவீர தற்போது ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவின் பிரதம அதிகாரியாக செயற்படுகின்றார். 6 வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு செயற்பட்ட மங்கள சமரவீர எதிர்வரும் 6 வருடங்களில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவில் எவ்வாறு செயற்படுவார்? இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்மை காலமாக தமக்கு பின்னால் அதிர்ஷ்டம் பின்தொடர்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார் என சிரேஷ்ட செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதிர்ஷ்டம் பின்தொடர்வதாக எண்ணிக்கொண்டிருப்பதனால் அவர் கட்சிக்கும் கட்சி உறுப்பினர்களுக்கும் பங்கம் விளைவித்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனக்கு ராஜயோகம் இருக்கின்றது, என்னால் மன்னராக முடியும் என்று யாரும் சொல்ல முடியும். ஆனால் யதார்த்தத்தை அறிந்து கொண்டு செயற்பட வேண்டும். திஸ்ஸா அத்தநாயக்க போன்ற ஒருவர் கூறியமைக்காக முழு சமூகமும் பாதிப்பை எதிர்நோக்க முடியாது. மக்களை கோபக்காரர்களாக்கி கொண்டு நானே அடுத்த தலைவர் என்று கூறினால் இறுதியில் மேலும் இல்லாத கீழும் இல்லாத நபரை போன்று மாறுவதற்கிடம் உண்டு. அதற்கு பின்னர் மக்கள் உங்களை நிராகரிப்பர். அரிய வகை கலாசார நிகழ்வுகள் நாளுக்கு நாள் எமது சமூகத்தின் வழக்கிலிருந்து குறைந்து செல்கின்றன. இவ்வாறான கலை கலாசார நிகழ்வுகளை அடுத்த தலைமுறையினரிடம் கையளிப்பதற்கு சமூகத்தில் உள்ள பெரும்பாலானோர் தவறுகின்றனர். இந்நிலையில் பண்பாட்டினையும் கலாசார நிகழ்வுகளையும் நினைவுபடுத்தும் வகையிலான விழா ஒன்று கிழக்கு மாகாணத்தில் நேற்று நடைபெற்றது. கிழக்கு மாகாண கலை கலாசார பண்பாட்டு அலுவலகத்தினால் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நடனம், கூத்து, வில்லுப்பாட்டு மற்றும் நாடகம் போன்ற பல நிகழ்வுகள் நேற்றைய கலாசார நிகழ்வில் அரங்கேற்றப்பட்டிருந்தன. அது மட்டுமின்றி கலைஞர்கள் பலர் இதன்போது கௌரவிக்கப்பட்டதுடன் நானிலம் எனும் சிறப்பு நூலும் வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திஸ்ஸா அத்தநாயக்க மற்றும் கட்சியின் ஊடக பேச்சாளர் கயந்த கருணாதிலக ஆகியோர் கட்சியின் சம்மேளனம் குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பில் நாம் நேர்களிடையே கருத்து கணிப்பொன்றை நடத்தினோம். 82% SMS-களில் திஸ்ஸா அத்தநாயக்க உண்மைக்கு புறம்பான கருத்தை கூறியதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 18% SMS-களில் கயந்த கருணாதிலக உண்மை கூறியதாக தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சம்மேளனம் தொடர்பில் இவ்வாறு கருத்து தெரிவிக்கப்பட்டது. சம்மேளனம் நடைபெறும் இடத்தை 18 பகுதிகளாக வேறாக்கினோம். குறித்த பகுதிகளை CCTV கேமராக்களின் ஊடாக அவதானித்தோம். கணக்கெடுக்கும் பணியை 2 முன்னெடுத்தனர். அறையொன்றுக்கு 2 விகிதம் செயற்பட்டனர். அதே போன்று ஒவ்வொரு பகுதியையும் பொறுப்பேற்கும் வண்ணம் நிபுணர் ஒருவரையும் சட்டத்தரணி ஒருவரையும் நியமித்தோம். இன்றைய SMS கருத்து கணிப்பு. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தை நீடித்துக் கொள்வதற்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பு நம்பகமானதா?
ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவத்தின் பதவிக்காலத்தை 6 வருடங்களால் நீடிப்பதற்கான வாக்கெடுப்பு. பங்கு பற்றிய பிரதிநிதிகளின் எண்ணிக்கை 5315. யோசனைக்கு ஆதரவாக கிடைத்த வாக்குகள் 4978. யோசனைக்கு எதிராக கிடைத்த வாக்குகள் 337. இது நம்பகமான முடிவா? இது நம்பகமானது எனில் நியூஸ் இடைவெளி எஸ் என டைப் செய்து 7788க்கு அனுப்பி வையுங்கள். இது நம்பகமற்றது எனில் நியூஸ் இடைவெளி நோ என டைப் செய்து 7788க்கு அனுப்பி வையுங்கள். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்றப்பிரேரணை குறித்து இன்று பாராளுமன்றத்தில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. இதன்போது தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. பாராளுமன்றத்திற்கு இன்று சமூகம் அளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. ஏன் என தெரியவில்லை. ஒரு பதற்ற சூழ்நிலை காணப்பட்டது. இந்த பக்கமாக வர முடியவில்லை. மறுபுறமாகவே நாம் வருகை தந்தோம். எனது வீட்டிற்கு அருகில் சுமார் 2500 பேர் வரை பஸ்ஸில் அழைத்து வரப்பட்டிருந்தனர். அதனை நான் புகைப்படம் எடுத்துள்ளேன். நீங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பாக வருகை தந்துள்ளீர்கள். சரியாக 8:35 அளவில் இருந்தே இது ஆரம்பமானது. இந்த விடயம் யாரை பிரச்சனைக்கு உட்படுத்துவதற்கு என தெரியவில்லை. எனினும் நாமும் அதில் சிக்கொண்டோம். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையை உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் பாராளுமன்றத்தின் உறுப்பினரான விஜயதாச ராஜபக்ச இந்த பாராளுமன்றத்தில் சிறப்புரிமைகளை பேணுகின்ற சபாநாயகரான உங்களின் உத்தரவினை சவாலுக்கு உட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்தார். இந்த நடவடிக்கையினால் இந்த உயர் பீடத்தின் நன்மதிப்பிற்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? அவர் எமது பாராளுமன்ற உறுப்பினர் தான். எனினும் அவர் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர். தனது வழக்கொன்றிற்கு தானே நீதிபதியாக இருந்து அதற்கான தீர்ப்பொன்றை வழங்க முடியாது. சபாநாயகரினால் ஏதேனும் ஒரு தீர்மானம் ஒன்று வழங்கப்படும் பட்சத்தில் அது சரியோ தவறோ அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது. ஒருவர் வழக்கை முன்வைத்துவிட்டு அதற்கான தீர்ப்பை அவராலேயே வழங்க முடியாது. தாம் தவறிழைத்தவர் என்பது உறுதிப்படுத்தப்படும் வரை அவர் குற்றமற்றவர். மதிப்புக்குரிய சபாநாயகர் அவர்களே, தம்மால் தவறொன்று இழைக்கப்படும் பட்சத்திலோ அல்லது தவறு இழைக்கப்படாத பட்சத்திலோ நியாயமான நடைமுறைகளை பின்பற்றாது அனைத்து நீதிமன்ற கட்டமைப்புகளையும் ஆக்கிரமித்து பொதுமக்களை அசௌகரியங்களுக்கு உட்படுத்தி இவர்களுக்கு எதிராக நீங்கள் கவனம் செலுத்தி நாட்டில் உள்ள சட்டங்களுக்கு அமைய பக்கச்சார்பின்றி அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை முன்னெடுத்து அரச சேவையையும் நீதிமன்றத்தின் கௌரவத்தையும் பொதுமக்களின் பாதுகாப்பினையும் உறுதி செய்யுமாறு இந்த பாராளுமன்றத்திடம் கேட்டுக்கொள்கின்றேன். සම්පූර්ණ විනිශ්චයකාරවරුන්ගේ ක්‍රියාකලාපය ගැන අපිට මෙතන ප්‍රශ්නයක් නැහැ. அனைத்து நீதிபதிகளின் நடவடிக்கைகள் குறித்து நமக்கு இந்த இடத்தில் பிரச்சனை இல்லை. ஒரு நீதிபதியை மாத்திரமே தேடி பார்ப்பதை தவிர வேறொரு காரணமும் இங்கே இல்லை. பாராளுமன்றத்திற்கும் நீதிமன்றத்திற்கும் இடையில் எவ்வித மோதலும் கிடையாது. பாரிய பிரச்சனை ஒன்று ஏற்பட்டுள்ளது. அவர்களை விரட்டுவதற்கான தேவை அரசாங்கத்திடம் காணப்படுகின்றது. நாட்டின் அதிகாரத்தை நீதிபதிகள் கைக்கு எடுக்க முடியாது. அரசு சேவையாளர்கள் என்ற ரீதியில் நீதிபதிகள் எதனையும் அறிவிக்காது மக்களை நெக்கதி நிலைக்கு உட்படுத்தி அவர்களுடைய கலந்துரையாடல்களில் ஈடுபடுவதற்காக கொழும்பிற்கு வந்துள்ளனர். பிரதம நீதியரசரினாலும் அது முடியாது. பிரதம நீதியரசரை நியமித்தது ஜனாதிபதி. இது மிகவும் சிறந்த முறையில் சென்ற பயணம். அவரது பாசத்திற்குரிய கணவரினால் இழைக்கப்பட்ட தவறு வெளிப்பட்டமையினாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டதை தவிர வேறு எதுவும் இங்கு இடம்பெறவில்லை. இது குறித்து விசாரணை செய்வதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கே இது குறித்து கலந்துரையாட முடியும். அதனால் ஏனையோர் இதனை கதைக்காது விலகி இருப்பதே சிறந்தது. தெரிவுக்குழு தொடர்பில் இதற்கு முன்னதான சம்பவங்களில் இருந்து எமக்கு அனுபவம் உள்ளது. இறுதி அறிக்கை வரும் வரை நாடு அது குறித்து எதுவும் அறிந்திருக்கவில்லை. நாளாந்தம் எதிர்க்கட்சி பிரச்சனைகளை எழுப்புகின்றது. அதற்கு பதில் நடவடிக்கையை ஆளும் கட்சியினர் வெளிப்படுத்துகின்றனர். அவ்வாறு வெளியிடுகின்ற போது ஊடகங்கள் அவற்றை வெளியிடுகின்றன. ஊடகங்களை குறை கூற முடியாது. ஒரு புறம் தேங்காய் உடைக்கின்றனர், மறுபுறம் இன்றும் தேங்காய் உடைக்கின்றனர், ஒரு புறம் பேரணியில் செல்கின்றனர். இவை இறுதியாக நாட்டை அழிவுக்கு இட்டுச் செல்லும். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்திகளை இரவு 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.